ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலாக்கொட்டையை வச்சு ஒரு சுவையான வடை. இது டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் என்னென்னு நீங்கள் சொல்லியிருக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பலாக்கொட்டையை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு அதில் இந்த பலாக்கொட்டைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு கடலைப்பருப்பை ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊறினா போதும். இதோட அளவு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் அப்படின்னா பலாக்கொட்டையோட அளவு வந்து ஒரு 150 கிராம் பக்கம் இருக்கணும். பலாக்கொட்டையோட அளவு தான் ஜாஸ்தி இருக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் இந்த பருப்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பலாக்கொட்டையில் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இது கூட ஒரு துண்டு அளவு இஞ்சி சேர்த்து இதை ரஃப்பாக ஒரு தடவை அரைச்சிக்கங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருந்த பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும். பருப்பு அரைக்கும் போதும் சரி, பலாக்கொட்டையை அரைக்கும் போதும் சரி, தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது. இந்த சீடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட தோலை உரிச்சிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மேஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா தோலை உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றினீங்கன்னா நல்ல பொடியாயிடும். அதே மாதிரி இந்த பலாக்கொட்டையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து அரைக்கக்கூடாது, தனித்தனியாக தான் அரைக்கணும். இல்லைன்னா கொலன்னு போயிடும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறமா அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கிற வடையை சேர்த்துக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இது நார்மல் மசால் வடை மாதிரி இல்லாமல் பலாக்கொட்டையோட டேஸ்ட் கொஞ்சம் டாமினேட். கூடவே இந்த பருப்பு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கிறிஸ்பியாக கடிச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காஃபி கூட இது வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லா மாவையும் வடை மாதிரி தட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான பலாக்கொட்டை வடை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே என்னோட அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே உத்வேகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.